ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம். அதாவது இவ்வளோ கேவலமாக வந்துட்டு யாரும் போயிட்டு தேவையில்லாமல் போய் ஒருத்தவங்களோட விஷயத்தில் போய் மூக்கு நுழைச்சி அடிபட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு எதுக்குமா இந்த ஜாக்லினுக்கு இந்த வேலை அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லாருமே காண்டாகுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மாமி வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா சுனிதா பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேருக்கு சமகாண்டா இருந்துச்சு. கல்யாண மாலை மாதிரி வந்து பிக் பாஸ் வந்து நடத்திட்டு இருந்தாங்க. இவருக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவன் இந்த பொண்ணை தான் பார்க்குறான், இந்த மாதிரி அடித்து விட்டுறாந்தாங்க. அப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் அவங்க வேலையை வந்து இவங்க எடுத்துக்கிட்டாங்க போல. யார்? ஜாக்லின். நேற்று வந்து தர்ஷிகா வந்து ஜாக்லின் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு இது இருக்குது விஷால் மேலே அப்படி சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி வந்து பிக் பாஸ் வந்து ஆல்ரெடி ஒரு ரூல் பிரேக் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறமும் சாச்சனாக்கு வார்னிங் கொடுத்ததுக்கப்புறமும் இந்த அம்மா போயிட்டு விசாலை கூட்டி விட்றாங்க. விசாலுக்கு தெரிஞ்சிச்சு பொழுது, அதனால் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இந்த அம்மா வந்து மாமி வேலை பார்க்கறதுக்கு வந்துட்டாங்க. ஜாக்லின் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு விஷால்கிட்ட போயிட்டு, உனக்கு அந்த விஷயம் இருக்கா, உனக்கு தோணுதா, உன் மூஞ்ச பார்த்தாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. அவர் கம்முன்னு உட்காந்துருக்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு உன் மூஞ்ச பார்த்தாவே வந்துட்டு தெரியுது, தேஜஸ் தெரியும். இப்படி தான் ஒரு சில பேர் ஏற்றி விடுவாங்க. அவங்க ஏற்றி விட்டுட்டு போயிடுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் பாவம் வந்துட்டு அந்த இன்ஃபேச்சுரேஷனில் ஒன்றாயிட்டு அதுக்கப்புறமா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தனித்தனி பிரிஞ்சு அவங்களுக்கு மனஸ்தாபங்கள் வந்துட்டு. ஆனால் சேர்த்து வச்சா பாருங்க ஒருத்தன் இந்த மாதிரி, அதாவது சேர்த்து வைக்கிறது கிடையாது, அது வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு பேர் வேறு. ஏன்னா கஷ்டப்பட்டு அவங்களால முடியல, ஒன்று சேர முடியாமல் இருக்கும்போது இந்த நாளோடிகள் படத்தில் சேர்த்து வைக்கிற பாருங்க, அந்த மாதிரி. அது இது கிடையாது. இது இல்லாத ஒன்றை புதுசாக உருவாக்கி சேர்த்து வைக்கிறது. இதுக்குன்னு தனியாக ஒரு கூட்டம் அலைஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு இப்போ ஹெட்டு மாதிரி தான் இப்போ ஜாக்லின் பண்ணிட்டு இருக்காங்க. போயிட்டு உன் கண்ணில் தெரியுதுடா அப்படின்போது அவர் சொல்லிட்டாரு, தப்பா நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியுது, நான் ஆல்ரெடி அடிபட்டேன், நான் இதுக்கெல்லாம் தயாராக கிடையாது, நீ யாருக்கிட்ட அந்த யாருக்காக நீ வந்து பேசுகிறியோ அதை அவங்ககிட்ட போய் தயவுசெய்து சொல்லிடுன்ட்டார். ஏய் உன் கண்ணில் தெரியும், உன் கண்ணு ஃபால்ட்டு, என் கண்ணில் தெரியல, உன் கண்ணு ஃபால்ட்டு, எனக்கு என்னமோ உன் கண்ணில் தான் தெரியுதுன்ட்டார். உடனே இவங்க அதுக்கு ஷாக் ஆவாங்க. பார்த்தா கிட்ட போயிட்டு, ஏய் என் கண்ணில் என்னடா தெரிஞ்சுது, என் கண்ணில் என்ன தெரிஞ்சுதான், என் கண்ணில் என்ன தெரிஞ்சுதா, அவர் இன்னும் கலாய்க்கிறாரு என் கண்ணில். அப்போ உங்களுக்கும் வந்துட்டு விஜய் விஷயம் மேலே ஒரு இது இருக்கா, என்னையா நடக்குது? அவர் சொல்லிட்டார் ஒரே வார்த்தை, அம்மா நான் உன்னை அம்மாவாக பார்க்குறம்மா, நீ தயவு செஞ்சு எதுவும் பேசிடாதம்மா அப்படின்ட்டு. என்னையா நடக்குது? அநியாயம் பண்ணுறாங்கப்பா, ரொம்ப அநியாயம். ஒருத்தங்க வந்துட்டு நிம்மதியாக அந்த கேமில் இருந்துடக்கூடாது, அதுவும் வந்து தனியாக இண்டிவிஜுவலாக இருந்துடக்கூடாது. அவங்க இவனுக்கு பிடிச்சிருக்கு, இவனுக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவன் இவனை வச்சுருக்கேன், அந்த இந்த படத்தில் ஒரு டைலாக் அந்த மாதிரி போயிடும் போல இருக்குது. ஆனால் இந்த ஜாக்லின் வந்துட்டு இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகள் இப்போ இன்றைக்கி இவ்வளோ இந்த விஷயங்கள் பண்ணுறாங்களே, அந்த ப்ரொவிஷன் டாஸ்கில் வந்துட்டு கரெக்டாக ஒரு இது எடுத்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? பிக் பாஸ் ஆல்ரெடி ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. சாச்சனா கிட்ட வெயிட்டான வச்சாங்க, ஒரு விஷயத்த வச்சாங்க. சாச்சனா உனக்கு பதில் அன்ஷிதா இது பண்ணிக்கலாம்னு. அப்புறம் வேறு யாராவது மஞ்சரியா இல்லை யாராவது ஒருத்தர் வந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக எடுத்துருப்பாங்க. அதை விட்டுட்டு இந்த அம்மா வந்து சொன்னாங்க. அந்த அம்மா வந்து திட்டினவுடனே யோசிச்சாங்க, ஆஹா விஜய் சேதுபதி வந்துட்டு அப்பா ஸ்தானத்துலேருந்து சாச்சனா பின்னாடி இருக்கிறதுனால நம்ம ஏதாவது சொன்னால் நம்ம வாயிலே குத்துவாங்க, எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்கே கம்முன்னு அமங்கிட்டாங்க. சரி அவங்களுக்காவது பக்கத்தில் இருந்த கேப்டன் மஞ்சரி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கையில் பூவாக கட்டி கொண்டிருந்தார்கள், அவர்களாக சொல்லியிருக்கலாம், அவங்களும் சொல்லலை. கடைசியில் போச்சா இந்த மாதிரி வேலையை கான்சன்ட்ரேட் பண்ண சொன்னால் அதை பண்ணாமல் இங்கே வந்துட்டு இவங்களையும் அவங்களையும் சேர்த்து வைக்கிற புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த அம்மா ஜாக்லின். ஆனால் அவர் சொல்லி விட்டார், எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது, என்ன நீ எதுக்காக இங்கே வந்திருக்கியோ அதை அவங்ககிட்ட போய் சொல்லிவிடுன்னு சொல்லிட்டு மரணாடி கொடுத்தாரு. இனிமேல் இந்த மாதிரி தான், இதை விட இன்னும் ஆஷா சொல்லியிருந்தா தான் இந்த மாதிரி புதுசாக வந்து க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு இதுவாக இருந்திருக்கும். சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஜாக்லின் உண்மையிலேயே வந்துட்டு அவங்க பண்ணுறதுலாம் உங்களுக்கு கரெக்டாக தோணுதா? ஏன்னா அவங்க பண்ணுறதுல ஒரு சில விஷயங்கள் தேவையில்லாமல் இப்போ சௌந்தர்யாவை எப்படி சொல்கிறோம், மூக்கு நுழைக்கிறாங்க இந்த மாதிரி பண்ண, அந்த மாதிரி தான் இருக்குது, இரிட்டேட்டாக தான் இருக்குது. உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.